Welcome to LMC, Little Mercury Club. ஆப்பிள் மரம். அந்த மரத்துல நிறைய ஆப்பிள் காய்ச்சுது. அந்த மரத்துல பழம் சாப்பிட டெய்லி நிறைய குட்டீஸ் வருவாங்க. அதுல ஒரு பையன் ஜித்து நான் மரத்துக்கு ரொம்ப பிடித்து. ஜித்துக்கும் மரம் நான் ரொம்ப பிடிக்கும். டெய்லி வந்து அங்க விளையாடிட்டு ஆப்பிள் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிருவான். இப்படியே நாட்கள் போச்சு. சத்னா ஜித்து வரவே இல்லை. மரம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. என்ன ரீசன்னா, ஜித்து அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க. டெய்லி ஒரு ஸ்கூல் ஒர்க், டியூஷன் ரொம்ப பிஸி ஆயிட்டான் ஜித்து. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஜித்து அந்த மரத்தை பார்க்க வந்தான். ஜித்துவை பார்த்த உடனே மரத்துக்கு ரொம்ப ஹாப்பி. ஜித்து, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணினேன்னு மரம் சொன்னுச்சு. ஆனா ஜித்து எதுவும் சொல்லல. மரம் ரொம்ப கேட்டு பார்த்துச்சு. ஆனா அவன் அமைதியா இருந்தான். கொஞ்ச நேரம் அப்புறம் இருக்கு நிறைய பணம் வேணும்னு ஜித்து கேட்டா. அதுக்கு மரம், என்கிட்ட பணம் இல்லையே, ஆனா நிறைய அப்படி இருக்கு. அதை கொண்டு போய் வித்தா பணம் கிடைக்கும், அதை நீ எடுத்துக்கோன்னு சொன்னுச்சு. ஜித்துக்கும் அந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு. கடகு மரத்துல ஏறி முடிஞ்ச அளவுக்கு பழம் பறிச்சு பேக்குல வச்சுட்டு கிளம்பிட்டான். ஜித்துக்கு ஹெல்ப் பண்ணதுல மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ஜித்து மீண்டும் வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் ஜித்து மீண்டும் வந்தான். மரம் ரொம்ப ஹாப்பியா, ஜித்து நீ எப்படி இருக்குன்னு கேட்டுச்சு. ஜித்தும் அப்படித்தாண்டு சொல்லிட்டு அமைதியா இருந்தான். கொஞ்ச நேரம் அப்புறம் நான் பக்கத்துல இருக்க ஐலண்டுக்கு போக எனக்கு போட வேணும் கேட்டான். மரம் சோகமா இருந்தாலும் என்கிட்ட போடில்லையே, ஆனா என்னோட கிளைகளை கட் பண்ணி போட் செஞ்சா நீ அதுல போகலான்னு சொன்னுச்சு. ஜித்து மரத்தோட கிளைகளை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் மரத்துக்கு கிளைகள் இல்ல, அதனால் அதுல பழம் கூட வரல. ரொம்ப நாள் கழிச்சு ஜித்து திரும்பவும் வந்தான். மரம் ரொம்ப சந்தோஷமா அவனை வெல்கம் பண்ணுச்சு. ஆனா ஜித்து சோகமா தான் இருந்தான். அப்போ பேசும் போது தெரிஞ்சது, அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தைகளும் பிறந்திருந்தாங்க. மரத்துக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா ஜித்து, என் குழந்தைகளுக்கும் ஈடு கட்ட பெரிய கட்டைகள் வேணும்னு சொன்னா. மரம், என்னோட இந்த பாடியை கட் பண்ணி எடுத்துட்டு போய் வீடு கட்டிக்கோ ஜித்துன்னு சொன்னுச்சு. ஜித்தும் கொஞ்சமும் யோசிக்காம மரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான். இப்போ மரத்துல எதுவும் இல்ல. மரத்தை பார்த்து அழுதா. ஜித்து அழுறத பார்த்து மரமும் அழுதுச்சு. ஜித்து சொன்னா, என்னோட பசங்க எல்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க.
எனக்குன்னு யாரும் இல்ல, நான் தனியா ஆயிட்டேன். எனக்குன்னு வீடு கூட இல்ல. என்ன அழுதான். அப்பவும் மரம் சொன்னுச்சு, ஜித்து, அதான் நான் இருக்கேன்ல, என்னோட இந்த இடத்துல நீ இருந்துக்கலாம். ஜித்துக்கு சோகம் தாங்கல. அப்போதான் அந்த அப்பா அவனுக்கு புரிஞ்சது. மரத்தை வெட்டுவதும் தப்புதான். செல்ஃபிஷா நம்மளை பத்தி மட்டும் திங்க் பண்ணதும் தப்புதான். மரம் இல்லைனா பழங்கள் இல்லை, மரம் இல்லைனா நீர் இல்லை, மரம் இல்லைனா ஆக்சிஜன் இல்லை. அதனால் நம்ம தேவைக்காக மரங்களை அழிக்க கூடாது. அதுக்கு பதிலா எல்லாரும் அவரவர் வீட்டில் மரம் வளர்க்கணும். என்ன குட்டீஸ், நீங்கள்லாம் கரெக்டா இருப்பீங்க தானே?